வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது ஜெனரக்ஸோட சீசன் 2 எபிசோட் 3. இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஈவில்ஸ் வச்சு ஒரு பார்ட்டி பண்றாங்க. அந்த பார்ட்டில ஏதோ தப்பு நடக்குது. அதனால ரெக்ஸும் கூட ப்ராடன்ஸ்ல ஹை ரேங்க் இருக்கிற ஒரு பொண்ணு அவனையும் சேர்த்து அனுப்பிச்சு விடுறாங்க. அவன் போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குறத பார்த்துட்டு ஒயிட்டுக்கு அப்டேட் பண்றாங்க. இதுதான் இந்த எபிசோடோட கான்செப்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏற்கனவே ரெக்ஸுக்கு ஆப் அடிச்சிருக்கு. அது எப்படி எல்லாம் ஆப் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கான். அதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். எபிசோட் ஸ்டார்ட் பண்ணா ரெக்ஸ் ஒரு ஈவல் கூட ஜாலியாக விளையாடுறான். அந்த ஈவல் போபோ கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. போபோவை காப்பாத்துறதுக்காக ரெக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஒரு போன் ஒன்று வருது. ரெக்ஸுக்கு வந்த போன்ல ரெக்ஸ் நீ இன்னும் பார்ட்டிக்கு வரலையான்னு கேட்கறான். ரெக்ஸ் கோவத்துல அங்க இருக்கிற ஈவலை பொழந்துட்டு போபோ தூக்கின்னு ப்ராடன்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும்போது ஒயிட் கால் பண்ணி என்னோட ரூமுக்கு வா ரெக்ஸ்னு கூப்பிடுறான். ரெக்ஸும் ஒயிட் கிட்ட போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கறான். நீங்க போற பார்ட்டி வந்து கேன்சல் பண்ணுங்க, உங்களுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்றான். இதை கேட்டு காண்டான ரெக்ஸ், ஐயோ இது நாங்க பல நாளா பிளான் பண்ணி வச்சிருக்கோம், இதை கெடுத்தா எப்படி ஏன்றான். அதுக்கு ஒயிட் இருந்துட்டு இதுவும் ஒரு பார்ட்டி தான், ஆனா இது ஈவல் பார்ட்டி, நீ போபோ உன்னார் ஆளா அனுப்புற 3 பேர் சேர்ந்து பார்ட்டிக்கு போங்க, அங்க என்ன ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுங்கன்றான். ரெக்ஸ் எனக்கு ஏஜென்ட் 6 மட்டும் வேணா, வேற யாராவது அனுப்பிச்சுடுங்க அப்படின்றான். அதுக்கு ஒயிட் இருந்துட்டு கவலைப்படாத ரெக்ஸ், ப்ராடன்ஸ்ல டாப் ரேங்க் இருக்க ஒரு ஆளு தான் உங்க கூட அனுப்புறோம் அப்படின்றான். திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்த்ததுமே ரெக்ஸுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. ஏற்கனவே இந்த பொண்ணு ஆப் அடிச்சிருக்கு, இப்ப என்ன ஆப் அடிக்க போதோன்னு தெரியலன்னு நினைக்கிறான். ரெக்ஸ் ஒயிட் கிட்ட ஏஜென்ட் 6 ஃப்ரீயா இருப்பாரா, அவரே கூட்டிட்டு போறான் அப்படின்றான். கடைசியில பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு இவங்க 3 பேர் தான் போறாங்க. 3 பேருமே பார்ட்டிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க ஒரு ஈவில் தன்னோட பவரை யூஸ் பண்ணி எல்லா பொருளையும் ஓவர்லோட் பண்ணி வெடிக்க வச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே அங்க இருக்கிற ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து இவங்க 3 பேரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரெக்ஸ் கூட வந்து ஏஜென்ட் ஜோன்ஸுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. துப்பு தொலைக்கே ஆகணும், எப்பதானா அப்டேட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரெக்ஸ் நீ இந்த பார்ட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இரு, நான் போயிட்டு ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன்றா. ஆனா ரெக்ஸ் இருந்துட்டு 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லதா அப்படின்றான். அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். போபோ இருந்த இடமே தெரியாம போயிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே துப்பு தொலைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதான தெரியுமோன்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு இருக்கும்போது ரெக்ஸ் எல்லாரையும் பார்த்து செம பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இது கூட வர ஜோன்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ரெக்ஸ் நிப்பாட்டி இந்த மாதிரி எல்லாருக்கும் விஷ் பண்றது நிறுத்து அப்படின்றா. அதுக்கு ரெக்ஸ் இருந்துட்டு இதை பாரு பாப்பா, நான் உன்னோட சீனியர், எனக்கு தெரியும் எந்தெந்த மிஷனை எப்படி எப்படி பண்ணணும்ன்றான். அதுக்கு ஜோன்ஸ் இருந்துட்டு ப்ராடன்ஸ்ல நம்பர் 1 ரேங்க் இருக்க சோல்ஜர் நான் தான், எனக்கு தான் தெரியும் எந்தெந்த மிஷன் எப்படி எப்படி பண்ணணும், ஸோ நீ தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன்ஸ் முன்னாடி போயிட்டே இருக்கா. ஜோன்ஸுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், ரெக்ஸ் நம்ம பின்னாடி தான் வரானா இல்ல எஸ்கேப் ஆயிட்டானான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். அந்த டைம்ல ஒரு ஈவல் வந்து அவளை பயன்படுத்துது. பின்னாடி வந்த ரெக்ஸ் இது என்னோட ஃப்ரெண்டு தான், பேர் வந்து ஸ்க்ரூன்னு சொல்றான். அப்புறம் அந்த பார்ட்டி செம்மையா இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றான். அப்படியே பேச்சு வைக்கல, மச்சான் நாங்க அண்டர் கவர்ல இருக்கோம், இங்க எதனா பிரச்சனை போயிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டு இருந்த ஜோன்ஸ், ரெக்ஸ் இது எல்லாமே எல்லாருக்கிட்டையும் சொல்லு அப்படின்னு கேட்கறா. அந்த சமயத்துல நாலாவது ஒரு ஆள் என்டர் ஆகுறான். அவன் தான் அங்க இன்சார்ஜும் கூட. ரெக்ஸ் கூட பார்த்து பேசி ஹக் பண்ணிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டே இருக்கான். நடந்தது எல்லாமே ஜோன்ஸ் ஒயிட் கிட்ட அப்டேட் பண்ணிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ரெக்ஸ், நான் கிளம்புறேன்டா, அவள் போயிட்டு எங்கேயாவது தர்மடி வாங்கிட்டு இருப்பா, அவளை காப்பாத்தனா அவளுக்கு பேக்கப்பும் கொடுக்கணும்டா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். 2 பேரும் சேர்ந்து அங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நடக்குது, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜோன்ஸ் சொல்றான், இங்க எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா இங்க பிரச்சனை இருக்குன்றாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு ரெக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் வருது. யாரான்னு பார்த்தா அங்க இன்சார்ஜ்ன்றவன் ஒரு ஈவில் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த ஈவில் என்னால ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. இன்னொரு ஈவில் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் நோக்கி போகுது. நடுவில் ரெக்ஸ் போயிட்டு, நண்பா ஏதான பிரச்சனையா, என்ன சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்குள்ளேயும் ஜோன்ஸ் வந்துட்டு, நீங்க உங்களோட ஒர்க் பாருங்க, நல்ல ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸை கூட்டிட்டு வந்துடுறா. ரெக்ஸ், நான் உங்ககிட்ட எவ்வளவு சொல்றது, யார்கிட்டையும் பேசாத நீ போய் இப்படி பேசிட்டே இருந்தா நம்ம மேல சந்தேகம் வந்து நம்மளை கடிச்சு சாப்பிடுவாங்க, அதனால நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்றா. பேக்ல போன அந்த ஈவில் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. மக்களும் எல்லாருமே கை தட்டிட்டு இருக்காங்க. ரெக்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஜோன்ஸ் கூப்பிட்டு மறுபடியும் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறா. ரெக்ஸ் மனசுக்குள்ள யூத்தோல பெருந்தொல்லியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல பேக்ல ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே வந்து பாக்குறாங்க. எல்லாருமே செதறி ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஸ்க்ரூ. அவனுக்கு யாராவது சூனிய வச்சிருக்காங்க, என்ன செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெக்ஸ் கிட்ட போறான். அந்த சமயத்துல ஸ்க்ரூஸ் ரெக்ஸையும் கட்டி போட்டுறான், ஜோன்ஸையும் கட்டி போட்டுறான். ரெக்ஸ் அதுல இருந்து தப்பிச்சு ஜோன்ஸையும் காப்பாத்துறான், ஸ்க்ரூவும் காப்பாத்துறான். ரெக்ஸ் ஸ்க்ரூக்கு வைத்தியம் பார்க்கலாம் ட்ரை பண்றான். அப்பதான் தெரியுது அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு. அதனால ஸ்க்ரூஸ் அங்கேயே விட்டுட்டு அவங்க வந்த வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் துப்பு துறக்கிட்டே போறாங்க. மறுபடியும் அந்த ஸ்டேஜ் கிட்ட தான் போறாங்க. அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்சார்ஜா இருக்கிறவங்க போய் கெஞ்சா நில்லுங்கன்னு. ஆனா அவங்க எதையும் கண்டுக்காம கிளம்பிட்டே இருக்காங்க. இதை பார்த்து இந்த ரெக்ஸ் அவங்க யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று பாட்டு பாடுறான். அதை கேட்ட ஆடியன்ஸ் ரொம்ப கண்டிப்பாக இருக்கு, நாங்கள் கிளம்புறதே பெட்டர்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. அதை பார்த்த ரெக்ஸ் அவனோட ஆம்ஸை பெருசு பண்ணி காட்டுறான். இதை பார்த்து இந்த ஆடியன்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு கிளம்புடா தம்பி அப்படின்றாங்க. ரெக்ஸும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு தன்னோட விங்ஸ் அவரை வச்சு குகையில இருக்கிற ஒரு கல்லை வெட்டி எடுத்துன்னு வந்து அதை வச்சு புதுசா இதை ட்ரை பண்றான். அதனால ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பேக்ரவுண்ட்ல டிஜேவும் பிளே பண்றாங்க. அது ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வைப் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில ரெக்ஸுக்காக ஒரு சிலையை வடிச்சிருக்கான். இதை பார்த்து இந்த ஆடியன்ஸ், சிலையே நல்லா இருக்கு, அவன் பண்ண என்டர்டைன்மெண்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கிளாப் பண்றாங்க. ரெக்ஸ் அந்த சந்தோஷத்துலயே ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி போயிட்டே இருக்கான்.
இதை பார்த்தா ஜோன்ஸ் நீ மட்டும் எப்படிடா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இதை பாரு ரெக்ஸ் நீ பண்றது சரியில்லை, நீ இப்ப யாருன்றது எல்லாருக்கும் தெரியும், உன்னால இப்ப எல்லாருக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்ணு போயிட்டே இருக்கா. அந்த சமயத்துல அங்க ஒரு ஈவில் வருது. ரெக்ஸை பார்த்ததுமே ஓட ஆரம்பிக்குது. ரெக்ஸ் அதை பார்த்துட்டு அந்த ஈவிலுக்கு முன்னாடி போய் நின்று இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்னை பார்த்து ஓடுறான்னு கேட்கறான். ஜோன்ஸும் அந்த ஈவிலுக்கு பின்னாடி வந்து நின்றுறா. அந்த ஈவில் அதுக்குள்ளேயே பேசுது. அவன் பேர் ஸ்குட்டு தானே அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருந்து இன்னொரு ஈவில் அவங்கள அட்டாக் பண்ணிடுது. இதை பார்த்த ரெக்ஸ் அந்த ஈவில் பிடிக்கிறதுக்காக வண்டியில வேகமா போறான். அந்த சமயத்துல அந்த மவுஸ் ஈவில் அட்டாக் பண்ணதுல ரெக்ஸ் மண்ணை கவனம் தான் மிச்சம். பின்னாடி வந்த ஜோன்ஸ் அந்த மவுஸ் ஈவில் புரட்டி எடுக்கும் போது தெரியுது அது மவுஸ் ஈவில் இல்ல ஹியூமன். அந்த லேடி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஜோன்ஸ் கேட்கறா எதுக்காக நீ இப்படி பண்றன்னு. அதுக்கு அந்த லேடி வந்துட்டு ஹியூமனும் மாமா மச்ச மாதிரி பழகுறாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதுக்கு தான் விற்கிறேன் எல்லாருக்கும் வெயிட் அப்படின்றா. அதுக்கு ஜோன்ஸ் வந்துட்டு எப்படி உன்னால பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது நான் மட்டும் இல்ல என் கூட இன்னொரு பார்ட்னர் இருக்காரு, அவர் தான் எல்லாருக்கும் வெயிட் வைக்கிறாரு அப்படின்றா. ஜோன்ஸ் இருந்துட்டு பார்ட்னர்னு சொன்னது ஷாக் ஆகுறா. இதை நோட்டீஸ் பண்ண அந்த லேடி இவனுக்காக லைவ் டெமோ இருக்கு அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அங்க ஒரு இன்னொரு ஈவில் அட்டாக் பண்ணி பெரிய சைக்கோ ஈவில மாத்தி விட்டுருது. இதை பார்த்து அந்த ஆடியன்ஸ் எல்லாமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரெக்ஸ் அந்த சைக்கோ ஈவில தடுக்கிறதுக்காக ஓடுறான். அந்த இடத்துல இன்சார்ஜ் கிட்ட அந்த லேடியை ஒப்படைச்சிட்டு ஜோன்ஸும் மத்த ஈவில்ஸை தடுக்கிறதுக்காக ஓடுறான். ரெக்ஸ் அந்த சைக்கோ ஈவில தடுக்கிறான். அதே சமயம் லேடியோட பார்ட்னர் ஈவில் அந்த குகையோட என்ட்ரன்ஸை வெடிக்க வச்சிருது. அதனால பீப்புள் மேல எல்லாம் கல்லு விழுது. இதை பார்த்து இந்த ரெக்ஸை அவங்கள காப்பாத்துறதுக்காக சைக்கோ ஈவில் கிட்ட இருந்து பறந்து வந்து காப்பாற்ற ட்ரை பண்றான். ஆனா கல்லெல்லாம் போட்டு மூடிடுது. ஜோன்ஸ் அந்த கல்லெல்லாமே எடுக்க ட்ரை பண்றான். ஆனா ரெக்ஸ் அந்த கல்லையே ஓட்ட போட்டு வந்தா என்னமா தேடுறா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஜோன்ஸ் வந்து 10 ரூபாய் சில்லறை வச்சிருந்தா அதை காணாம தேடிட்டு இருக்கேன் அப்படின்றா. ரெண்டு பேரும் மாத்தி கலாச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற 2 ஈவில்ஸ் பீப்புள்ஸ் அட்டாக் பண்ண போகுது. இதை பார்த்து இந்த இவங்க 2 பேரும் அந்த ஈவில்ஸ் அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. ஜோன்ஸ் அங்க இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஈவிலுக்கு எலக்ட்ரிக்கல் கொடுத்து அதை படுக்க வச்சிடறா. அந்த லேடியை கம்பியில கட்டி போட்டுறா. அதே சமயம் ரெக்ஸுக்கும் ஹெல்ப் பண்றா. 1.5 தலை ஈவிலையும் எலக்ட்ரிக் ஷாக் மூலமா அட்டாக் பண்ணி பாய் போட்டு படுக்க வச்சிடறா. அதே சமயம் அந்த எலக்ட்ரிக்கல் ஈவில் தன்னோட பவர் மூலமா அதோட பாடியை நல்லா பில்ட் பண்ணிக்குது. அதை வச்சு ரெக்ஸையும் ஜோன்ஸும் அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. இதை பார்த்த ஜோன்ஸ் ரெக்ஸை பார்த்து என்ன வெட்டியவே நிக்கிறேன், அட்டாக் பண்ண மாட்டியா, நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் வேணும், சீக்கிரம் ஆக்ஷன்ல இறங்க அப்படின்றா. இதை கேட்டதுமே ரெக்ஸோட மூஞ்சில 1001 பல்ப் எரியுது. உடனே தன்னோட ஆர்ம்ஸை பெருசு பண்ணி அந்த ஈவில் அட்டாக் பண்றான். ஆனா அவனோட கையும் உடஞ்சிருது. அதே மாதிரி ஜோட வர வச்சு வெட்ட ட்ரை பண்றான். மறுபடியும் அவனோட ஜோட தான் உடஞ்சிருது. இதை பார்த்து இந்த ஜோன்ஸ் ரெக்ஸ் நீ வெறும் வாய் வார்த்தை தானா, உங்ககிட்ட ஆக்ஷனே இல்லையா, இவ்வளவு பெரிய டம்மி பீஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. அதுக்கு ரெக்ஸ் இருந்துட்டு நான் வெறும் மிஷின் தான், அதை என்ன ஓவர்லோட் பண்ணி வெடிக்க வச்சிருது, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறான். ஜோன்ஸோ சரி ஓகே இப்ப என்னோட ஆக்ஷன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் ஈவுக்கு கொஞ்சமா தண்ணி காட்டிட்டு குகையோட மேல ஏறா. இந்த எலக்ட்ரிக்கல் ஈவுலும் பின்னாடி அட்டாக் பண்ணிட்டே வருது. திடீர்னு ஒரு கல் அதோட மூஞ்சி மேல விழுந்து மூஞ்சியே நசுங்கிது. காண்டான அந்த ஈவில் மறுபடியும் தன்னை ஓவர்லோட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த தடவை ரொம்ப ஓவர்லோட் பண்ணிச்சு, வெடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கு. இதை பார்த்து ரெக்ஸும் ஜோன்ஸும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க வந்த ரெக்ஸோட ஃப்ரெண்டு அது வெடிக்காம கவர் பண்ணிடுறான். இதை பார்த்து இந்த ரெக்ஸ் நண்பனுக்கு தேங்க்யூ சொல்லிடுறான். அதே சமயம் ஜோன்ஸ் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அந்த ஆன்ட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறான். ஃபைனலா ஒயிட் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கும்போது ரெக்ஸ் ரொம்ப நல்லவன் வல்லவன், சொன்ன பேச்சு தட்டல, நாய்க்குட்டி மாதிரி கூடவே இருந்தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஒயிட் எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு, இப்படியெல்லாம் நடக்க மாட்டானே, அவன் அவ்வளவு நல்லவன் இல்லையே அப்படின்றான். சரி மிஷன் நல்லபடியா முடிச்சிட்டீங்க, இதே மாதிரி வர மிஷன் எல்லாமே நல்லபடியா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் இதோட முடிக்கிறாங்க. ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. மறுபடியும் அடுத்த எபிசோட சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.